வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில்லி சிக்கன். இப்போ தான் முதன்முறையாக சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்சிங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கரண்டி அளவு, அதாவது 2 ஸ்பூன் அளவு தயிர், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கு ஏற்ப உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது பார்த்திங்கன்னா சோள மாவு, ஒரு கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணுறது. இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு மைதா. இது பைண்டிங்காக ஆட் பண்ணுறது. நம்ம கடையில் சில்லி பவுடர் எதுவுமே வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே மசாலாஸ் ரெடி பண்ணி சுவையாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு பாதி லெமன். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி அதை கலந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நல்லாவே சிக்கன்லாம் அந்த மசாலாலாம் ஊறி இருக்குது. இப்போ இதை டைரெக்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தனித்தனியாக சிக்கனை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் சில்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். மழை பெஞ்சிட்ருக்கிற கிளைமேட்டில் இந்த மாதிரி சூடான சிக்கன் 65 சீக்கிரமே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே அதோட டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இந்த மாதிரி சில்லி சிக்கனை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடிமேட் மசாலாஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டில் சிக்கன் 65 மசாலா, அதாவது சில்லி மசாலா நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம். இருக்கிற மிச்ச சிக்கனையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான சூடான ஸ்பைசியான சில்லி சிக்கன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.